அப்புறம் எனக்கு ஒரு மைண்ட் செட்ல இருந்தா இல்ல டால் டார்க் ஹேண்ட்ஸம் அந்த மாதிரி இருக்கணும். நினைச்சதெல்லாம் இவங்க வந்து நீங்க கல்யாணம் பண்ணி வரும்போதே சமையல் தெரியுமா? பொங்கல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க பாருங்க. அது ஐயோ அவ்வளோ ஆக்சுவலா எங்க வீட்டுல வந்து ஒரு சண்டே நடக்கும். என்னன்னா நான் வந்து சொல்வேன் நிறைய நெய் போடாத, நிறைய இது போடாதுன்னு. நீ வந்து போடக்கூடாதுன்னு சொல்றீங்க. எங்க அம்மா வந்து வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டி தான் பாதாம் அல்வா பண்ணுவாங்க. ஆனா 1 கிலோ பாதாமுக்கு 2 கிலோ நெய் யூஸ். நாட் தட் we are a millionaires family. நாங்க ரொம்ப அடிமட்டத்துல இருந்து வந்த ஆளுங்க. லோவர் மிடில் கிளாஸ்னு சொல்லலாம். ஆனா நான் சமயக்காரன் தான் எனக்கு ரொம்ப பெருமை. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது இவ சொல்லி ஆரம்பிச்சேன். அப்படியா? அது என் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சா. ஷூட் பண்றது விஜய் டிவி ப்ரொடியூசரோட பயங்கர டிமாண்டிங்கா இருப்பாங்க. அங்க நின்னு சொல்லு, இங்க நின்னு சொல்லு, கேமரால இது அது வரல, நீ அப்படி நில்லு, இப்படி உயிரை வாங்கிடுறேன். நான் சொல்ல பெரிய கும்பிடுவேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் தட்டுங்க. இந்த வார்த்தை இது வரைக்கும் சொன்னதே இல்லை 5 வருஷம். சார் வணக்கம். 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 நாயகி டிவி நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். என்ன சொல்ல போனா இதுல நிறைய பேர் வந்து உங்களுடைய ஃபேன்ஸ் ரொம்ப ரசிச்சு பார்ப்பாங்க வீட்டுல. என்னுடைய சன்னுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து அந்த குறிப்பா அந்த பொங்கல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க பாருங்க. அது ஐயோ அவ்வளோ மில்லியன். ஆக்சுவலா எங்க வீட்டுல வந்து ஒரு சண்டே நடக்கும். என்னன்னா நான் வந்து சொல்வேன் நிறைய நெய் போடாத, நிறைய இது போடாதுன்னு. பாரு நீ வந்து போடக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னோட சண்டை விடுவார். குறிப்பா வனஸ்பதி போடுவாரு. அவரே சொல்லியிருக்காரு நான் வனஸ்பதி தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வனஸ்பதி போடுவாரு. வனஸ்பதி கொஞ்சம் ஹார்டன் ஆகும் உள்ளார. பட் டேஸ்ட் வந்து வனஸ்பதி தான் கொடுக்கும். சோ நம்ம ஹோட்டல்ல என்ன பண்ணோம்னா ஹாஃப் வனஸ்பதி ஹாஃப் கீ போட்டுட்டு இருந்தோம். இப்போ வனஸ்பதி டோட்டலாவே அவாய்ட் பண்ணிட்டோம். வெறும் கீ மட்டும் தான் போடுறோம். பிகாஸ் நிறைய பேருக்கு ஹெல்த் கண்டிஷன்ல இருக்கும்போது உள்ள வனஸ்பதி வந்து கிளாக் ஆகிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. தட் இஸ் அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு. சோ வி ஆட் கீ. பட் என்னோட தேரி என்னன்னா நான் நிறைய இடத்துல கேட்கறேன் எல்லாத்தையும் இவ்வளவு நெய்ய கொட்டுற அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என் சமையல் என்னன்னா யூ ஈட் லிமிடெட் பட் யூ ஈட் குட். நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க பட் அளவா சாப்பிடுங்கன்றது என்னோட தேரி. அதை நீ ஃபாலோ பண்ணேன்னு என்ன கேட்காதீங்க. நான் ஒத்துக்கிறேன் லிட்டில் ஆன் தி ஃபேட்டர் சைட். பட் சாப்பிடுறது நல்ல சாப்பாடா சாப்பிடணும். நெய்யை கம்மி பண்ணிட்டு இவ்வளவு பொங்கல் சாப்பிடுறதுக்கு கரெக்டான அளவு நெய் போட்டு இவ்வளவு பொங்கல் சாப்பிட்டா அது இட் கிவ்ஸ் யூ மோர் திருப்தி. தட் இஸ் மை தியரி. எங்க அம்மா வந்து வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டி தான் பாதாம் அல்வா பண்ணுவாங்க. ஆனா 1 கிலோ பாதாமுக்கு 2 கிலோ நெய் யூஸ் பண்ணுவாங்க. 1 கிலோ பாதாமுக்கு 1 கிலோ சக்கரை தான் போடுவாங்க. ஆனா நெய் 2 கிலோ போடுவாங்க. ஏன்னா அது அந்த தீபாவளி டைம்லயும் சரி, எங்க உகாதி டைம், வருஷப்பிறப்பு டைம்லயும் சரி, அது பண்ணும்போது இத்தனை பேர் வருவாங்க, இத்தனை பேருக்கு நம்ம கொடுக்கணும் போது we give this much unless until they ask for more. நிறைய கேட்கற வரைக்கும் we give this much, but that will be the பாதாம் அல்வா. அதுல கலரிங்கே இருக்காது. வெறும் ஸ்பானிஷ் குங்குமப்பூ மட்டும் தான் போடுவாங்க. அந்த குங்குமப்பூ போட்டு தான் பண்ணுவாங்க. நாட் தட் we are a millionaires family. நாங்க ரொம்ப அடிமட்டத்துல இருந்து வந்த ஆளுங்க. we were not born rich. நாங்க வந்து ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ்னு சொல்லலாம். அது அப்பா வாஸ் a hotelier but hand and mouth existence. அது மாதிரி தான் இருந்தோம். So it is sheer hard work, God's grace, பெரியவங்க ஆசீர்வாதத்தால we were able to afford this lifestyle. But அப்பவும் கூட அவளோ கீனா அவ்வளோ கீ தான் போட்டு சமைப்பாங்க. இவ வீட்ல கூட அது போல தான் போடுவீங்களா? வீட்ல அது ஓகே. கீ, கோகனட் ஆயில், அப்புறம் செக்கு, இந்த நல்லெண்ணெய். செக்கு நல்லெண்ணெய். ஓ சரி சரி சரி. நீங்க கல்யாணம் பண்ணி வரும்போதே உங்களுக்கு வந்து சமையல் தெரியுமா? நீங்க பேசிட்டீங்களா ஏதாவது? இல்ல அவங்க கேக்கல, என்ன கேக்கல சமையல் தெரியுமான்னு ஒரு क्वेश्चனும் கேக்கல. நீங்க கல்யாண டைம்ல கேக்குறீங்களா? 22 வருஷத்துக்கு முன்னாடி? இல்ல நான் கேக்கல. because சமையல் was never important for me. எனக்கு வந்து சமையல் தெரிஞ்ச பொண்ணு வேணும், வேலைக்கு போற பெண்ணு வேணும், அது மாதிரி எதுவுமே இருக்கல. எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இருக்கல. சோ கல்யாணம் சமையல் தெரியுமான்னு கூட நான் கேட்கல. சோ எனக்கு இன்ஃபேக்ட் பயமா இருந்தது. பிகாஸ் ஐ எம் a chef. அந்த காலத்துல வந்து பொண்ணு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சமையல்காரன் அப்படின்னு சொல்லி பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. எங்க அம்மா சொன்னதுலாம் ஞாபகம் இருக்கு. யாரா பொண்ணு கொடுப்பாங்க? நீ கேட்டரிங் படிச்சிருக்க, ஹோட்டல்ல சமையல் வேலை செய்யற, உனக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க? சோ அப்ப கல்யாணம் ஆனாலே பெரிய விஷயம்னு தோணுன டைம் அது. இப்ப ஷெஃப் வந்து அவ்வளோ மதிப்பு இருக்கிற ஒரு ஒர்க்கா மாறிடுச்சு. இப்போ ஒரு காலகட்டம் மாறி இருக்குல்ல? கண்டிப்பா மாறி இருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மைண்ட் செட் இப்ப இல்ல. இவங்க அப்பாவே கேட்டிருக்காரு, அவன் ஹோட்டல்ல வேலை செய்யறானாச்சு, என்ன பரவாயில்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள்ட்ட கேட்டாங்களா? அவர் வந்து ஹெட் மாஸ்டர், பிரின்சிபலா இருந்திருக்காரு. 30 வருஷம் பிரின்சிபலா இருந்து எத்தனை ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேத்ஸ் வாத்தியாரா இருந்தவர் இவங்க அப்பா. பெங்களூர்ல ஒரு ஹெட் மாஸ்டரா இருந்தாரு, பிரின்சிபலா இருந்தாரு. சோ இவங்க எல்லாம் படிப்பாளி ஃபேமிலி. நானும் ஒரே கிளாஸ்ல 4 வருஷம் படிக்கிறேன்.
அதுல இன்ஜினியர் டாக்டர் அந்த மாதிரி தான் தேடும்போது இது ஃபேமிலிக்குள்ள வந்தது. ஆல்ரெடி என் கசின் வந்து இவங்க கசின் கூட கல்யாணம் ஆயிருக்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. அது மூலியமா அப்படி வரும்போது அப்பாவுக்கு ஒரு டவுட். ஓகே என்னது இது எல்லாம் கேட்கும்போது சமையல்காரன் எப்படி சொல்றது, அவங்களுக்கு அந்த ஷெஃப் அந்த இது தெரியல. ஹோட்டல் மேங்களூர்ல அந்த வில்லேஜ்ல எல்லாம் வந்து ஷெஃப் சொன்னா தெரியாது. ஷெஃப்னா என்ன ஹோட்டல்ல சமைக்கிறவங்க அப்படின்னு சொல்லணும். அப்ப சமையல்காரனா அப்படின்னு தான் வரும் முதல்ல மைண்ட்ல. பட் அக்காவுக்கு அந்த இது எல்லாமே தெரியும். சோ அவன் சொன்னா இல்ல அதுவும் ஒரு டிகிரி தான், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிகிரி பண்ணி தான் பண்ணணும். சோ அவ வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு அப்பாவை ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா நான் சமயக்காரன் தான் எனக்கு ரொம்ப பெருமை. அதுதான் சார். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து எப்படின்னா ரொம்ப அந்த பேசிக் நமக்கு வந்து வயிற்றுக்கு உணவிடுற அது பேசிக் இது விவசாயி அவங்கதான் கொடுத்தாதான் நமக்கு வயிறே நிறையும். இந்த 2 வேலையும் வந்து இப்ப கொஞ்சம் அதுக்கான ஒரு ரெகக்னிஷன் நல்லா இப்ப செஃப்க்கு டெஃபினட்டா மிகப்பெரிய ஒரு இது இருக்கு. இந்த இது விவசாயிகளுக்கும் கொஞ்சம் என்ன விவசாய குடும்பத்துல விவசாயம் பண்றான் ஒரு பையன் அப்படின்னாலும் அதுவும் கொஞ்சம் பொண்ணு கொடுக்கறது கஷ்டப்படுறாங்க. எனக்கு படிச்சுட்டு தான் வந்திருப்பாரு, ஆனா பொண்ணு கொடுக்கறது கஷ்டப்படுவாங்க. ஏன்னா எல்லாமே ஐடில இருக்கணும், எல்லாமே இதுல இருக்கணும், அதுல இருக்கணும். அது மோர் ஆஃப் அ மைண்ட் செட். நம்ம ஜனங்களுடைய மைண்ட் செட் என்னன்னா விவசாயின்னு ஒண்ணு அவன் ஏதோ ஒரு ஏழை, விவசாயின்னா ஒரு வேலைக்காரன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. விவசாயி இஸ் த பிக்கஸ்ட் பிசினஸ்மேன். உலகத்துல அக்ரிகல்ச்சர் பண்றவங்க தான் பிக்கஸ்ட் பிசினஸ்மேன். இன்கம் டாக்ஸ் கிடையாது, கரண்ட் ஃப்ரீ, இடம் பூமி விளையுது, அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சாங்கன்னா அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்குது, தண்ணி மழை கொடுக்குது கடவுள் தயவுல. பட் அவங்களும் நிறைய பேருக்கு வேலை தராங்க. அவங்க கவர்மெண்ட் வந்து நல்ல விலையில வாங்கிக்கிறாங்க. இப்போ பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 20 இயர்ஸ் பேக் சிறுதானியம் விளைச்சவங்க எல்லாம் வந்து காட்டுல இருக்கிறவங்க தான் விளைச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வரும், சாமை திணை வரகரிசி குதிரைவாலி எல்லாம் கொஞ்சம் கிடைக்கும், எப்பயோ ஒரு வாட்டி கிடைக்கும். இப்போ சாமை திணை குதிரைவாலியும் ஒரு 100 மல்டிநேஷனல் கம்பெனி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சாமை திணை குதிரைவாலி வளர்த்துக்கிட்டு இருக்க விவசாயிக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளவு கோடி பணம் பண்ணலாம் அதை வச்சுக்கிட்டு. நம்ம வந்து விவசாயின்னு சொன்னோன்னே ஏழை அவனுக்கு எல்லாமே ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்னு மைண்ட் செட்ல இருக்கிறோம். அது இல்ல. விவசாயி வந்து உணவை உருவாக்கி கொடுக்கிற ஒரு தொழில் செய்யறவர். அவருக்கு கீழே நிறைய பேர் அவர் ஒரு முதலாளி லேண்ட்லார்ட். என்கிட்ட அவ்வளவு நிலம் இருக்கா? இல்ல. ஒரு விவசாயி கிட்ட 10 ஏக்கர் நிலம் கோடீஸ்வரன். சோ அவர் ஒரு பிசினஸ் மேன். அவர் நிலத்துல விவசாயம் பண்ணி உலகத்துக்கு விற்கிறாரு. அது பிசினஸ் மேன். அந்த மரியாதையை நம்ம கொடுக்கணுமே தவிர அந்த மரியாதையை நம்ம கொடுத்தாதான் இந்த பொண்ணு கொடுக்கிற பிரச்சனை வராம. என்னி வரைக்கும் நம்ம விவசாயிய ஃப்ரீ கரண்ட் வாங்குறவன் ஏழைப்பட்டவன் நம்ம ப்ரோட்ரே பண்றோமோ அது வரைக்கும் அந்த விவசாயிக்கு நல்லது நம்ம பண்ணல. ஆக்சுவலா நம்ம வந்து அரசியல் தான் பண்றோம் அதுல. அதனாலயே இப்ப விவசாயம் குறையுது நிறைய இடங்கள்ல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா விளைச்சல் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட்டும் மாடர்ன் டெக்னிக்ஸ் வந்து புகுத்திருக்காங்க. நிறைய என்னென்ன மாதிரி பூச்சிக்கொல்லி எல்லாம் போடணும், என்ன மாதிரி ஒரே ஃபீல்ட்ல 2 மகசூல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய கத்து கொடுத்துருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விவசாயிக்கு இந்த ஞானம் இருக்கு. இன்னைக்கு கவர்மெண்ட் அதுக்கு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க, வில்லேஜுக்கு போய் சொல்லி கொடுக்குறாங்க, அதுக்குன்னு பாடம் எடுக்கிறாங்க. அதனால என்ன ஒரு உற்பத்தியும் ஜாஸ்தியா கடவுள். நீங்க சொல்ற அந்த இதுதான். சோ நீங்க வீட்ல வந்து நீங்க எப்படி கன்வின்ஸ் ஆனீங்க? அதுல அக்கா சொன்னாங்க, நீங்க எப்படி கன்வின்ஸ் ஆனீங்க மாப்பிள்ளை? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பயமா இருந்தது. அப்புறம் எனக்கு ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன், இல்ல டால் டார்க் ஹேண்ட்ஸம் அந்த மாதிரி இருக்கணும்னு. அப்புறம் பார்க்க போனோம். இவங்க வந்து இல்ல ஆக்சுவலி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஆன்சர் நான் சொல்லியே ஆகணும். அதை விட அழகா கிடைச்சது. இன்னைக்கு ஒரு ஆன்சர் சொல்லி ஆகணும். இது நீங்க அடுத்த பதில் சொல்றதுக்குள்ளாட்டி என்னன்னா, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்க அல்லது தமிழ் தெரிஞ்ச இல்ல எல்லா லாங்குவேஜுமே பெண்களுக்கு அதிகம் பிடிச்ச ஒரு ஹீரோவை விட அதிகம் பிடிச்சவர் உங்க கணவர். ஏன்னா அவ்வளோ ரசிக்கிறாங்க அவரை. என்ன பியூட்டினா எனக்கு இருக்கிற ரசிகைகள்லாம் ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு கூட பிறந்தவனா அப்படின்னா வீட்டுல ஒருத்தனை நினைக்கிறாங்க. யாருமே ஒரு தப்பான கண்ணோட்டத்திலயோ ஆசைப்பட்டோ பாக்குற கண்ணோட்டத்திலோ நான் இல்ல. நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வீட்டுல இருக்கிற ஒரு என் பெரியப்பா, என் மாமா, அண்ணன் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஸ்தானத்துல வச்சிருக்காங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னுடைய குரூப் எல்லாமே வந்து 50+ அப் டு 80-85 இயர்ஸ் ஓல்டு இருக்கிற லேடிஸ். அதான் என் குரூப். என்ன கொண்டாடுவாங்க. எல்லாத்துக்கும் தாண்டி
அந்த கிச்சன்ல வந்து அவங்களுக்கு வந்து வேலை செஞ்சு கிச்சன் has become a chore. நான் வீடியோ போட ஆரம்பிச்ச பிறகு 1000 பேர் சொல்லியிருக்காங்க, கிச்சன்ல வேலை செய்து உங்க ஆடியோவை போட்டு வச்சுட்டேன்னா நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க, அதை நான் கேட்டுட்டு சமைச்சிட்டு இருப்பேன். இப்ப கிச்சன்ல வேலை செய்து ஒரு வேலையே தெரியல, ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கு அப்படின்னு. So you have to enjoy. நீங்க அப்படிதான் அப்படி ஒரு எஃபோர்ட்லெஸ்ஸா பண்றீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி பெண்களுக்கு ஏன் உங்களை பிடிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உண்மையா இருக்கிறதுனால ஐ எம் வெரி ட்ரூத்ஃபுல் டு வாட் எவர் ஐ சே. நான் சொல்றதுல கண்டிப்பா வந்து யோசிச்சு பதில் சொல்ல மாட்டேன். என்ன உண்மை அதே என்ன நான் சொல்றேன், அதான் சொல்லுவேன். அதே தான் ரெசிபிலையும் இருக்கும். நான் தப்பு இது வரைக்கும் ஒரு 600 வீடியோ என் யூடியூப்ல போட்டிருக்கேன். கடவுள் ஒரு வாட்டி கூட நான் ஒரு டிஷ்ஷை 2வது வாட்டி பண்ணதில்லை. ஒரு வாட்டி தான் நான் என்ன பண்ண, அதான் அதுல ஒரு 10-15 டிஷ்ல மிஸ்டேக் ஆயிருக்கு. அந்த மிஸ்டேக்கை நான் காமிச்சிருக்கேன். இதுதான் நான் பண்ண மிஸ்டேக், இதை நான் முதல்ல போட்டிருக்கணும், அதனால இது கருகி போச்சு, நீங்க பண்ணும்போது இது மாதிரி கருக விடாதீங்க, நீங்க முதல்ல போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது இவ சொல்லி ஆரம்பிச்சேன். அது என் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சா. ராதா கம் இவன் என்னது கம் குக் வித் மீ, ஜூனியர் ஷெஃப் கம் குக் வித் மீ. அவளுக்கு ஒரு 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. கோவிட் டைம்ல அவ தான் ஆரம்பிச்சா. இவ சொல்லி அவ ஆரம்பிச்சா. அவ சேனல் அவ்வளவு நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க இவ்வளவு கத்து வச்சுட்டு இருக்கீங்க, நீங்க கத்துக்கிட்ட விஷயம் வந்து ஜனங்களுக்கு தெரியலன்னா என்ன யூஸ் அப்புறம் நீங்க யூ ஸ்டார்ட் யூடியூப் சேனல் அண்ட் டீச் பீப்புள் அப்படின்னு. வீட்டுல தான் முதல் 10 வீடியோ ஷூட் பண்ணோம், சொல்லி கொடுக்குறது எங்க வீட்டுல தான் நான் ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஷூட் பண்றது விஜய் டிவி ப்ரொடியூசரோட பயங்கர டிமாண்டிங்கா இருந்தாங்க. அங்க நின்று சொல்லு, இங்க நின்று சொல்லு, கேமரா நீ அது வரல, நீ அப்படி நில்லு, இப்படி உயிரை வாங்கிடுறேன். நான் சொல்ல பெரிய கும்பிடுவேன், நான் வெளியில ஆள் வச்சு நான் பண்ணிக்கிறேன், இனிமே நான் வீட்டுல சமைக்க மாட்டேன். அவங்களுக்கு தெரியும்ல எவ்வளவு அந்த இது ஃபேன் சவுண்ட் எல்லாமே வராம எடுக்கணும். எடிட்டிங் பண்ணும்போது அந்த கோவிட் டைம்ல வெளியில இருக்க முடியாது. பெண்கள் வந்து கராரான பிசினஸ் உமன். ஐயோ அது நல்ல என்ன அந்த அது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு பாப்போம். கரெக்ட்டா நீங்க அது மாதிரி அவர்ட்ட கேட்டு அது மாதிரி பண்ணாங்க. 10 வீடியோ பண்ணோம். அது நான் ஸ்டார்டிங் சொன்னதே நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் வீடியோஸே ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன போட்டீங்க? ஃபர்ஸ்ட் வந்து பன்னீர் பட்டர் மசாலா, ரெண்டாவது வந்து டிகிரி காஃபி நினைக்கிறேன், ஃபில்டர் காஃபி. அது மாதிரி வீட்ல ஒரு 10 டிஷ் பண்ணோம். அது நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லயே நான் சொல்லியிருந்தேன், இந்த சேனல் வந்து நோவேர் யூ வில் see, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் தட்டுங்க. இந்த வார்த்தை இது வரைக்கும் சொன்னதே இல்லை 5 வருஷம். பிகாஸ் இட் இஸ் நாட் சம் சேனல் தட் நான் விற்கிறதுக்காக இந்த சேனல் ஆரம்பிக்கல. நான் கத்துக்கிட்ட சொல்லி கொடுக்குறது. ரசம் வந்து ஒரு 50 வீடியோ இருக்கு யூடியூப்ல. 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேல ரசத்துக்கு வேலையே இல்லை. என்னோட ரசம் 14 நிமிஷம். ஏன்னா அந்த ரசத்துல நீங்க எப்படி தக்காளி ரசிக்கணும், புளி தண்ணி எப்படி கிடைக்கணும், எவ்வளவு புளி எடுக்கணும், உப்பு கணக்கு எவ்வளவு, நீங்க எப்படி போட்டு எவ்வளவு நேரம் கொதிக்க வைக்கணும், எதனால நீங்க தாளிப்பு முதல்ல போடணும், அது மாதிரி மிஸ்டேக் பண்றத கூட நான் சொல்லியிருப்பேன். அதுல பக்கத்துல நின்னு நீங்க சொன்ன மாதிரி பக்கத்துல நின்னு ஒரு தம்பி சொல்லி கொடுக்குற மாதிரி, பக்கத்துல நின்னு ஒரு அண்ணா சொல்லி கொடுக்குற மாதிரி. நான் என்ன பொறுத்த வரைக்கும் காலேஜ்ல ஃபாரின்ல யூனிவர்சிட்டியில வேலை சீட் கிடைச்சி வெளிநாட்டுக்கு படிக்க போற பசங்க, கல்யாணம் ஆகி புதுசா அவங்க மாமியார் வீட்டுக்கு போற பொண்ணுங்க, இது வரைக்கும் சமையக்கட்டு உள்ள போனதே இல்லை. மிஞ்சி போன ஒரு நூடுல்ஸோ ஒரு சுடு தண்ணி தான் வைக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சேன். சமையல் தெரிஞ்சவங்களுக்காக ஆரம்பிக்கல. ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் என் எதிரில் இருக்கிறவங்க அவங்கதான். ஏன்னா எனக்கு அவங்க தான் சொல்லுவாங்க, சார் நான் இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ண சார் அப்படியே வந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்தாங்கன்னா நான் என்ன செஞ்சனோ அதே வரணும். யாரா ஒருத்தர் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நெருப்பை யாராலும் நினைக்க முடியாது. அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஒரு அப்ரிசியேஷன் தான் வேணும். ஏன்னா ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்ன்றது ஒரு அப்ரிசியேஷன், ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க கான்பிடன்ஸுக்கு, அதுவும் லேடிஸ்க்கு அதுக்கப்புறம் இருக்கிற கான்பிடன்ஸ் இருக்கு பாருங்க, எதை வேணா பண்ணுவாங்க. கரெக்டா சொன்னீங்க. சோ அதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த முகம்ங்கிறது தெரியாது. இவங்கதான் ஆக்சுவலி 3 இயர்ஸ் பிஃபோர் நான் ஆரம்பிக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆஃபர் வந்து யூடியூப்ல சேனல் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனல் பண்றவங்க எல்லாம் வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்ல அதுக்கு நான் இப்ப எனக்கு டைம் இல்ல, நான் டைம் வரும்போது நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப அவங்க சொல்லும் போது எனக்கு தோணுச்சு, இந்த கோவிட் டைம் விட பெட்டர் டைம் எது இருக்க முடியும். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடுன்றது போக 4 வேளை சாப்பாடு ஆயிடுச்சு கோவிட் டைம்ல. ஏன்னா எல்லாரும் வீட்டுல இருந்தாங்க. அந்த சாயந்தரம் 5 மணிக்கு ஏதாவது ஒண்ணு காஃபி டைம்ல சாப்பிடுற பழக்கம் உருவாச்சு. எல்லாரும் வீட்டுல ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது சேனல் ஆரம்பிச்சு when we taught cooking, சரியான நேரம் 14 மில்லியன் 15 மில்லியன். ஆமா, சரியான நேரம். அது சரியான நேரம். வீட்ல பாப்பாவும் நல்லா குக் பண்ணுவாங்களா? ஆமா ரொம்ப நல்லா குக் பண்ணுவா. ஓ சரி, அதுதான் அவ மோர் அந்த வெஸ்டர்ன் சைடு, பேக்கிங் வெஸ்டர்ன் சைடு. ஓகே. ஓ கான்டினென்டல் குசின் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. நல்ல விஷயம் தான்.